அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்றுல இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பின்வரும் அணிகளுக்கு நேர்மாறு காண்க. ஒரு 3 அணிகள் கொடுத்திருக்காங்க. அதற்கு நம்ம நேர்மாறு அணியை கண்டுபிடிக்கணும். காண முடியும் எனில் சரி, எப்போ நம்ம நேர்மாறு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இந்த அணிக்கோவையின் மதிப்பு 0வாக இருக்கக்கூடாது. 0வாக இல்லை எனில் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? நேர்மாறு காண முடியும். அணிக்கோவையின் மதிப்பு 0வாக இருந்தால் நேர்மாறு அணி காண முடியாது. சரியா? அப்ப முதல்ல இந்த அணிக்கோவையோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். 0 வருதா இல்லையா அதை நம்ம முதல்ல செக் பண்ணிக்கணும். கொடுத்திருந்ததை நம்ம என்ன எடுத்து எழுதிட்டோம்? ஏன்னு எடுத்து எழுதிட்டோம். அதனால எங்க இந்த அணிக்கோவையின் மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இது ரெண்டையும் பெருக்க வேண்டியதான். -2ஐயும் -3ஐயும் பெருக்கினா 6. மைனஸ் பண்ணணும். இது ரெண்டையும் பெருக்கி மைனஸ் பண்ணணும். ஒரு நாளா 4. அப்ப என்ன வருது பாருங்க. 6ல இருந்து 4 கஷ்டம் 2. நமக்கு என்ன வரல? 0 வரல. அப்ப இதுக்கு என்ன உண்டு? நேர்மாறு உண்டு. நேர்மாறு உண்டு. இப்போ நம்ம நேர்மாறு அணி கண்டுபிடிக்க போறோம். நேர்மாறு கண்டுபிடிக்கிறது நமக்கு என்ன கண்டிஷன்? A inverse equal to 1 by determinant A into adjoint A. adjoint A. இப்ப பாருங்க, நம்ம இந்த இது அணிக்கோவையோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப adjoint A நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சலாமா? பாருங்க, adjoint A equal to, அதாவது சேர்ப்பணி கண்டுபிடிக்கணும். adjointனா எப்படி இது பண்ணுவோம்? இது ரெண்டையும் நம்ம இடம் மாத்துவோம். இதோட வரிசை 2/2. அப்ப என்ன செஞ்சாகணும்? அந்த பிரதான மூலை விட்டத்தை நம்ம இடம் மாத்துறோம். -2 இருக்கிறதுல -3, -3 இருக்கிறதுல -2. அப்ப என்ன பாருங்க, -3 -2 இடம் மாத்திட்டோமா? இந்த மூலை விட்டத்துல குறிய மட்டும் மாத்திடலாம். பிளஸ்னா மைனஸ் மாத்திரம், மைனஸ்னா பிளஸ் மாத்திரம். இந்த +4 இருக்கா? அப்ப இந்த இடத்துல -4, +1 இருக்கு. இந்த இடத்துல -1. இதான் என்னது? adjoint அணி. therefore நேர்மாறு அணி A inverse equal to 1 by இந்த அணிக்கோவையின் மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2. இந்த adjoint A வந்து நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு? -3, -4, -1, -2. இதுதான் முதல் அணியோட நேர்மாறு அணி.